கண்டிப்பாக அரக்கோணத்தில் இருக்கிற பாலியல் வழக்கு என்பது மிக மிக கொடூரமானது. அரக்கோணம் கண்டிப்பாக ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன என்று கேட்டால், பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் கொலை கொள்ளை அதிகமாகிவிட்டது. காரணம், உத்தரப்பிரதேச நம்ம டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் UPA 2ல. எப்போது 2G ஊழல் நடந்ததோ அப்பொழுது டாக்டர் மன்மோகன் சிங்கை சொன்னார்கள் லேம் டக் கவர்மெண்ட் என்று. அவரை சொன்னார்கள் இது பாலிசி பராலிசிஸ் கவர்மெண்ட் என்று. அந்த நிலைத்தான் மு.க. ஸ்டாலினுக்கு வர ஆரம்பித்து விட்டது. காரணம் என்ன என்று கேட்டால், மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஒரு ஒரு நொண்டி வாத்தாகிவிட்டது, லேம் டக் கவர்மெண்ட் ஆகிவிட்டது. அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தால், எங்க அண்ணாதுரை அவர்கள் மிக கடினமாக சத்தியவாணி முத்து, கே ராஜாராம், நாஞ்சில் மனோகரன், KA கிருஷ்ணசாமி, கே மதியழகன், ஏ கோவிந்தசாமி போன்றவர்களெல்லாம் வைத்து கட்சி ஆரம்பிச்சாரு. அங்க 5 பேர் இருந்தாங்க, முக்கியமா சத்தியவாணி முத்து எல்லாம் வச்சுட்டு. அவங்க எல்லாம் கடைசியில் ADMK போனாங்க, சில பேர் இப்படி வந்துட்டாங்க. மு.க. ஸ்டாலினுக்கு பதவி கொடுக்கும் பொழுது மிக ஜாகிரதையாக எண்ணத்துடன் கவலையுடன் கொடுத்தார் ஐயா கருணாநிதி. பதவிகள் மாற்ற போடும் பொழுது இப்பொழுது பாருங்க, மு.க. ஸ்டாலின் கோட்டை விட்டார். அவருடைய பிடிப்பு தளர்ந்து வருகிறதோ என்று தெரிய வருகிறது. காரணம், உதயநிதியை சொன்ன உடனே கட்சியில் இருக்கலாம் கொடி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், உதயநிதியை பற்றி பழனிவேல் தியாகராஜன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார்களே. காரணம், அவர் நிதியமைச்சருடைய ஃபைல்ல வரும்போதெல்லாம் பார்த்து பயந்தாருங்களே. யாருங்க இந்த ஆகாஷ் பாஸ்கர், இந்த செந்தில் யாருங்க, அவங்களாம் சைக்கிள்ல போயிருந்தா நான் கேள்விப்படுறேன். அவ்வளவு இதுவா இருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் 10,000 கோடி எப்படிங்க வருது திமுக மாவட்ட செயலாளருக்கு? இதெல்லாம் யாருங்க கேட்கறது?